இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனாக வந்து நான் நரேட் பண்ணுவேன். அதில் எனக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது முழுக்க அந்த செய்தியை பார்த்து மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக எனக்கு நிறையா பேசணுன்னு இருக்குங்க. அதனால் முழுக்க இது வந்து என்னுடைய பார்வை, என்னுடைய ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். ஸோ யாரோட பார்வைக்கும் எதிராகவும் இல்லை, என்னோட பார்வை அப்படிங்கிறதுலாம் ஸ்ட்ராங்காகவும் இருப்பேன். என்ன விஷயம்னு சொல்லிடுங்க, ரொம்ப வளவலன்னு பேச தேவையில்ல. சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அது வந்து அக்டோபர் 4 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொண்ணு, அங்கே படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, லோக்பாலில் கமிட்டி இருக்குது சென்ட்ரலில், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அனுப்புகிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, நாங்கள் இந்த சத்யபாமா யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்போ செம்ம ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அதற்காக வாத்தியார் ஏதோ மாணவி ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர் செக்ரிகேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் வந்து எழுப்புறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க நிறைய இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை ஆர்ட்ஸ் காலேஜாக கூட இருக்கலாம். அது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் காலேஜுக்கும் வந்து வேறுபடும். குறிப்பாக ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும், காலேஜ்லேயா இருக்கட்டும், அதில் சில காலேஜஸ்லேயும் சில ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எப்போவுமே வைக்கக்கூடிய ஒரு ரூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஎட்டாக இருந்தால் சொல்கிறேன் நான், பசங்களும் பொண்ணும் பேசக்கூடாது, பேசினாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பேசணும், ஒன்றா உட்காரக்கூடாது, 2 பேருக்குமே தனி ஹீரோ, இன்னொரு படி மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வெவ்வேறு கேட்டில் வந்து வரணும். அண்டு படி இருக்கும் தெரியுமா, ஒரு ஃப்ளோருக்கும் ஏறி போகும்போது அந்த படியிலே வந்து செப்பரேட் படிலாம் இருக்குது. என்னங்க சில பேர் பொய் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க, சில காலேஜில் அப்படி தான் இருக்குது. அப்படி பேசினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறத பார்த்துட்டா ஃபைனு, இல்லை நீ செம் எழுத முடியாது, தண்டனை, அப்பா அம்மாவை கூப்பிட்டு வா, அவனை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துரு. இன்னும் நிறைய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து கை நீட்டுற அளவுக்கு தான் அந்த காலேஜ்லாம் இருக்குது. அதாவது பசங்களை அடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பசங்க ஓவராக பண்ணுறாங்களே, வாத்தியாருக்கெலாம் வந்து அவங்களுக்கு மரியாதை தரமாட்டாங்கன்னா அது வேறு ஒரு இஷ்யூ. சில காலேஜஸில் கொடுமை பட்டின்னு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கும். கட்டம் போட்ட சட்டை போடக்கூடாது, நீ பட்டன் வச்ச சட்டை அப்படின்னு காலர் வச்ச சட்டை போட்டாலும் கட்டம் போட்ட சட்டை போடக்கூடாது, பிளெயின் ஷர்ட் போடு, இன்சைட் பண்ணு, இந்த மாதிரி ஷூஸ் போடு, இப்படி தான் நிற்கணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கணும், இந்த விஷயங்கள் அணிகலன்கள்லாம் கையில் போடக்கூடாது. இப்போ என்ன மாதிரிலாம் போனால் நிறைய காலேஜ்குள்ளே விடவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து என்னோடய பார்வை இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பண்ண கம்ப்ளைண்ட், இந்த காலேஜில் ஒரே டார்ச்சருங்க. ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வைக்கிறாங்க. பொண்ணுனா எப்படி இருக்கணும், பையனா எப்படி இருக்கணும், அதுவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கவே கூடாது. தான் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணுறாங்க. அகாடமிக்ஸாக வந்து எல்லாருமே வந்து நல்லா படிக்கணுன்றது மட்டும் இல்லை, அவங்க காலேஜோட லெவல் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அகாடமிக்ஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் காலேஜில் அந்த படிப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க அந்த வயசில். அப்படிங்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தேவையா அப்படிங்கிறது தெரியல. அதில் வந்து வெகுண்டெழுந்து போய் தான் அந்த பொண்ணு வந்து லோக்பாலுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காங்க. அதற்கு அந்த லோக்பால் கமிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பாருங்கள், இந்த கம்ப்ளைண்ட்லேயே நிறையா வந்து குளறுபடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்கனால எங்களால் இதில் வந்து தலையிட முடியாது அப்படிங்கிறனால தலையிட மறுத்து விட்டார்கள். ஆனால் அவங்க மறுத்ததுனால இந்த பிரச்சனை வந்து பேசு பொருளாக ஆகாமல் போச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இது ஒரு நேஷ்னல் இஷ்யூ ஆகி நிறையா பேர் இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்னங்க இருக்குது, இதை ஒரு பெரிய விஷயமா பேசிங்க அப்படின்னா, சமூகத்தில் பள்ளியிலேருந்து வரவன் தான் நம்ம காலேஜுக்கு வரோம், காலேஜில் தான் எல்லாருமே நம்மளோட சமூகத்துக்குள்ளே வராங்க வேலை செய்கிறதுக்கு, அவங்க தான் பிரஜைகளாக இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த சமூகத்தையும் நாட்டையும் நிறைய விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சிட்டிசன்ஸ் அவங்க தானே. ஆப்வியஸ்லி அவங்க தானே வந்து ஓட்டு போட போகிறாங்க, அவங்க தான் பின்னால் தலைவரும் ஆக போகிறாங்க. அவங்கள நீங்கள் அந்தந்த வயசில் எப்படி வந்து டோன் பண்ணுறீங்க, எப்படி ஷேப் அப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அனுபவங்களாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ ஒரு பையனும் பொண்ணும் சந்திக்கிறதுக்கு இல்லை பேசிக்கிறதுக்கு அது காதல் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. எனக்கு புரியுது, ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக வந்து ஒரு காதல் வயப்படுறதோ அட்ராக்டடாக ஃபிசிக்கலாக அட்ராக்டாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். பட் ஒரு பொண்ணையும் பையனும் எப்போவுமே விலைக்கு வச்சுட்டே இருக்கிறதுனால அந்த பையன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வேலை செய்கிறப்போ, அது வந்து கார்ப்பரேட் கம்பெனி, ஐடி கம்பெனி, இல்லை கவர்மெண்ட் செக்டர் எது வேணால் இருக்கலாங்க, இல்லை சேர்ந்து வந்து பிரயாணம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பெண் கூட ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா வந்து அவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்போ தெரியும், அப்படியே இது ஒரு பெண்ணுக்கும் பொருந்தும். 2 பேருக்குமே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் கூட பெண் அப்படின்னு இருக்கும், பெண்ணு கூட ஆண் அப்படின்னு இருக்கணும், எப்போ கற்றுப்பாங்க. சில பேர் வந்து வீட்டுக்கிட்ட நிறையா குழந்தைங்க இருப்பாங்க, விளையாடுவாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்கள்லாம் வந்து சேர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஆண் குழந்தைங்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பல குழந்தைகள் வளர்கிறாங்க. பெண் குழந்தைங்களுக்கும் அதே வந்து அடங்கும். அடுத்து ஸ்கூல், அது கோயட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்படி கோயட் ஸ்கூலாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோயட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது வேறு ஒரு பிரச்சனையும், அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சில வீடியோஸ்லாம் வந்து ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக கேரளாவில்
அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் ஸ்கூல்ஸ், அதாவது முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பெரும்பான்மையாக முஸ்லீம் பசங்க படிக்கிற, இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாருமே முஸ்லீம் பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் இருக்கிற வீடியோலாம் வந்து ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா அங்கே வந்து ஒரு திரை மாதிரி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக இங்கே வந்து பர்தா போட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து குல்லா போட்டு அவங்களுக்கு உண்டான உடையில் வந்து பசங்களாம் உட்காந்துருக்காங்க. வாத்தியார் வந்து ஆண் வாத்தியாராக இருக்கனால பசங்க பக்கமே நின்று வந்து டீச் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் என்னென்னா ஸ்கூல்ஸில் வந்து கோயடா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பொண்ணையோ பையனையோ பார்த்து பழகிறதுக்கு எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். மேபி டியூஷன் இல்லை வாழ்க்கையில் வேறு இடங்களில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை போகிறவரப்போ வந்து பார்த்து வந்து பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் மதம் சார்ந்து இந்த மாதிரி முஸ்லீம் ஸ்கூல்ஸ்னால் செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அது காலேஜஸும் சரி செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும். காலேஜில் சில காலேஜ் கொஞ்சம் சென்னையில் லீனியண்ட்டாக இருக்குது, 1-2 காலேஜ், பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க காலேஜ் தான் வந்து நிறையா. ஸ்கூல் சொல்லவே தேவையில்லை, ரூல்ஸ்னால் ரூல்ஸ் அப்படி தான் இருக்கணும். அது அவங்களுக்கு ஈஸியாக பழகிடும். ஏன்னா அவங்க மசூதிலையும் சரி கல்யாணத்துலேயும் சரி அவங்க சமூக அமைப்பிலே அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பள்ளின்றப்போ வந்து அந்த பள்ளியில் அப்படி தான் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. முழுக்க ஒரு சைடு வந்து படிப்பு அப்படின்னால ஒரு இன்ச்சு அதிகமாக வந்து தங்களுடைய மத நம்பிக்கை மார்க்கத்தின் நம்பிக்கையின்படி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, இப்போ இந்த கான்வென்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வருவோம். இதில் ஹிந்து ஸ்கூல்ஸ், அதாவது ஹிந்து இந்த பவன், அதுக்கப்புறம் வித்யாசம், அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ஸ் அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லைனா கூட அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வந்து இருப்பாங்க. என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பார்த்துட்டே இருப்பாங்க. பட் லீனியன்ஸே அப்படிங்கிறது முஸ்லீம் ஸ்கூல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இருக்கும். இதில் இந்த கிறிஸ்டியன் மிஷினரி நடத்துகிற ஸ்கூல் இல்லை கான்வென்ட் ஸ்கூலு, அது யாராக இருந்தால் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரியாக இருந்தாலும் சரி இல்லை கேத்தலிக் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, இதில் வந்து இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப லீனியண்ட்டாக வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்டா மத அடிப்படையில் வந்து இந்த இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து அது கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டி நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி நடத்தினாலும் நம்ம ஊரில் இந்த மாதிரி மதங்கள் சார்ந்து நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ், பள்ளிகள், கல்லூரிகள் இருக்க தான் செய்யுது. அதில் அந்த மதத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, பள்ளியோ அது தனியார் பள்ளி இல்லை காலேஜாக இருந்தாலும் சரிங்க, அது எந்த மதமாக இருந்தாலும் இருக்கவே கூடாது. அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷனை கிரியேட்டே பண்ணக்கூடாது. ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளில எடுத்துடணும். கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், முஸ்லீம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தாக்கமே அந்த பள்ளியில் அந்த கல்லூரியில் இருக்கவே கூடாது. போனீங்களா எல்லாருமே ஒன்று, எல்லாருமே அங்கே சமம். அது பள்ளியாக இருந்தால் யூனிஃபார்ம் வந்து போடணும், கல்லூரியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் அங்கே மதமே வரக்கூடாது. அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜுக்கு உண்டான அரசியல் அப்படிங்கிறது இருக்கலாம், எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த மதத்தின் பேரில் நடத்தக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிறது தான் ரூலு. அதில் போய்ட்டு கவர்மெண்ட் எதுவும் தலையிட்டும் இருக்க முடியாது. மோஸ்ட்டாக தலையிடுறதில்ல, முடியுமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். தலையிடுறது இல்லை, அந்தந்த இன்ஸ்டியூஷனை ஓன் பண்ணுறவங்க என்ன நம்பிக்கையில் இருக்காங்களோ அதன்படி தான் மோஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ்டாக அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் நடக்குது. சரி, இப்போ இந்த சத்யபாமா யூனிவர்சிட்டி மேட்டுக்கு வரும். சத்யபாமா யூனிவர்சிட்டியாக மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து இதுக்கு ரொம்ப பெயர் போனவங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே இருப்பாங்கல்ல, அவங்க வந்து டூடு படத்தை வந்து ஒரு காலேஜோட ஆடிட்டோரியத்தில் வந்து நடத்துகிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்னா வந்து அந்த காலேஜும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ். அதில் பார்த்திங்கன்னா வந்து பாலு அப்படின்ற ஒருத்தர் தான் இப்போ வந்து ஹெட்டாக இருந்து நடத்துகிறார் போல். அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்டாக இருந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர். அவர் பார்த்தாலே எல்லாமே பயப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பொறுப்பில் இருக்கார் போல் இருக்குது. பிரியங்கா தேஷ்பாண்டே கேட்குறாங்க, யாருங்க உங்கள் காலேஜில் டூடுன்னு சொல்லிட்டு. பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஒரே குசும்பு, இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலுன்னு கத்துறாங்க. அதுக்கு அந்த ஆங்கர் பிரியங்காவை வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் பாலு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கே ஒரே சிரிப்பாயிடுச்சு. அந்த பாலுக்கு எப்படி இருந்திருக்கும், இந்த பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னே எப்படி இருக்கும், மற்ற ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வீடாயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு தெரியுது அந்த பாலுன்றவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். ஏய் பாலு சாரையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமாளிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட கும்புறல் வெளிப்பாடு. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வச்சுப்பீங்களா, பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, 2 தனித்தனி படிகள்லாம் காலேஜில் வச்சுப்பீங்களா, ஆனால் ஒரு சினிமா விழாவை மட்டும் ஒரு காலேஜ் ஸ்கூலில் நடத்த விடுவீங்களா, உங்களுக்கு காசு வேணும்னா. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயின் பண்ணிப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கலைன்னா மற்றவங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்க நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அதனாலே வந்து பசங்களையும் போட்டு பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் கேம்பஸ் ஸ்கூலில் வந்து பிரித்து வச்சாலும் வெளி உலகத்தில் யார் எப்படி வேணால் பழகிக்கலாம், பார்க்காமலே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே பழகிக்கலாம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் முக்கியமான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணும். அவங்க 2 பேருமே வந்து சமமாக வச்சு எப்படி அவங்களோட பெஸ்ட்டை வெளில கொண்டு வரணும்னு பார்க்குறமே தவிர்த்து இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. இதில் இன்னொரு காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட டீனா சான்சலர் அதாங்க அந்த ஃபவுண்டர், அவர் என்ன சொல்லுவாராம், ஃபேமஸ் டைலாக் அது, கேர்ள்ஸ் பாய்ஸ் நோ டாக், பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக், ஐ ஒன்லி டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு ஃபேமஸான நிறையா கல்லூரிகள். இது அந்த கல்லூரியில் மட்டும் இல்லாமல் இது பரவி வந்து நிறையா கல்லூரிகளில் வந்து இது ஃபேமஸான டைலாக்காக மாறிச்சு. அந்தளவுக்கு
2 ஜெண்டரையுமே வந்து சேர்ந்து பேச விடாமல் பழக விடாமல் வந்து அதில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியும். இதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கே வந்து வித்தியாசமான பார்வை இருக்குது. எப்போவுமே பெண்கள் ஆண்களை வந்து கொஞ்சம் விலைக்கு தான் வைக்கணும், அவங்க வேலை செய்கிற இடத்துல மட்டும் தான் பார்க்கணுன்னு. நான் என்ன சொல்கிறேன், ஸ்கூலில் கூட அதை ஒத்துக்கலாம், பட் காலேஜஸ்லையும் அப்படி வச்சா வந்து அது நல்லா இல்லை, அது ரொம்ப கேவலமாக இருக்குது, இன்னும் பிற்போக்குத்தனமாக இருக்குது. அதுக்காக நீ ஒரு முற்போக்கா அப்படின்னு கேட்காதீங்க. எங்கெல்லாம் முன்னாடி போகணுமோ போகணும், எங்கன்னா பின்னாடி போகணுமோ போகணும். நான் டபுள் மீனிங் டைலாக்லாம் பேசலையா, நிஜமாவே சொல்கிறேன். ரேஷ்னலாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் முன்னோக்கியே போவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, இல்லை எல்லா இடத்துலையும் அடிப்படைவாதமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. இதை வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து நினச்சா எல்லா விஷயத்துலையும் தலையிடலாம். இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூல் கொண்டு வரணும். ஏன்னா அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான், இன்னும் வந்து சில கட்டுப்பாடுகளை வச்சு அதன் மூலியமாக என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. ஒரு இறுக்கமான மனநிலை உள்ள ஒரு மாணவ மாணவிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் பெரும்பான்மையாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது குறித்து இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. பட் அதை தாண்டி இன்றைக்கி சீக்கிரமாக வந்து ஒரு விடிவு காலம் ஏற்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய பார்வை நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியமே இல்லை. கண்டிப்பாக உங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். இல்லை சில விஷயங்கள் நான் சொன்னது ஒத்துப்பீங்க, சில விஷயங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல, தயவு செய்துப்பா. ஏன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜில் படித்து முடிச்சு இப்போ தான் வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை ஒரு நடுத்தர வயதுள்ளவராக இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஸ்கூல்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னது எதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் பேசாத ஒரு பிரச்சனை தொடவே இல்லைப்பா நீ இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது.